இந்த வீடியோல elimination of hindrance of commerce பத்தி பார்க்க போறோம். elimination அப்படினா நீக்கிறது, hindrance அப்படினா தடைகள், commerce அப்படினா வணிகம். ஒரு வணிகத்துல ஏற்படுகின்ற தடைகளை எப்படி நீக்கிறது, என்னென்ன தடைகள் இருக்கு, அப்புறம் எப்படி நீக்கிறதுன்னு பார்க்கலாம். So there are several hindrances in commerce. Several hindrances. Now we are going to see only 6 important hindrances. The first one is hindrance of person. Second one, hindrance of place. Third one, hindrance of time. Fourth one, hindrance of finance. Fifth one, hindrance of risk of loss. And sixth one, hindrance of knowledge. Now we can see one by one. First one is hindrance of person. Hindrance of person. All tadai adinuvaanga. Hindrance of person. The producers and consumers do not know each other. They never face each other. The producers produce goods in one place and consumer consume the goods in another place. They do not know each other. Producer ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணுவாரு, கன்சியூமர் இன்னொரு இடத்துல உபயோகப்படுத்துவாங்க. ப்ரொடியூசருக்கு கன்சியூமர் யாருன்னு தெரியாது, அவர் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி கன்சியூமருக்கு ப்ரொடியூசர் யாருன்னு தெரியாது. அப்போ இந்த ப்ரொடியூசரும் கன்சியூமரையும் எப்படி இணைக்கிறது? They do not know each other. So there is a hindrance. There is a hindrance. அங்க ஒரு தடை இருக்கு. To connect producer and consumer. கன்சியூமரையும் ப்ரொடியூசரையும் இணைக்கிறதுக்கு ஒரு தடை இருக்கு. So how can you remove this hindrance? By trade. There are several channels to connect producer and consumer. கன்சியூமரையும் ப்ரொடியூசரையும் இணைக்கிறதுக்கு நிறைய சேனல் இருக்கு. அதில் வந்து ஹோல்சேலர், ரீட்டெய்லர், அப்புறம் ஏஜென்ட், இந்த மாதிரி ஆளுங்களாம் இடையில இருக்காங்க. அப்போ ப்ரொடியூசருக்கு கன்சியூமர் யாருன்னு தெரிய வேண்டாம், கன்சியூமருக்கு ப்ரொடியூசர் யாருன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பொருளை வாங்கிட்டு வரலாம், கன்சியூமர் பொருளை வாங்கிட்டு வரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உதவுறது யாரு? ட்ரேடர்ஸ். The second hindrance is hindrance of place. The goods are produced in one place and consumed at another place. For example, rice is produced in Tanjavur, but it is used throughout the country. அரிசியை வந்து தஞ்சாவூர்ல உண்டாக்குறாங்க, ஆனா இந்தியா ஃபுல்லா பயன்படுத்துறாங்க. அப்போ உற்பத்தி பண்ற இடத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ற இடத்துக்கும் அதை உபயோகிக்கப்படக்கூடிய இடத்துக்கும் கன்சியூம் பண்ணக்கூடிய இடத்துக்கு இடையில கேப் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ், அது ஒரு தடை. ஸோ ஹவ் கேன் யூ ரிமூவ் திஸ் ஹிண்ட்ரன்ஸ்? இந்த ஹிண்ட்ரன்ஸ் எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் சிம்பிள். டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் ப்ரொடியூசருக்கும், அதாவது ப்ரொடியூஸ் பண்ண இந்த பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் இந்த பிளேஸ் ஆஃப் கன்சப்ஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தூரம்ன்ற ஒரு தடையை, ஹிண்ட்ரன்ஸை ரிமூவ் பண்ணுறது வந்து டிரான்ஸ்போர்ட். அதில் நிறைய டைப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, யூ நோ வெரி வெல். ரயில் டிரான்ஸ்போர்ட், சீ டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி நிறைய டைப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த ஹிண்ட்ரன்ஸை ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் hindrance of time. Hindrance of time. So there is a time gap between the time of production and the time of consumption. உபயோகப்படுத்தக்கூடிய காலத்திற்கும் டைமுக்கும் அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டைமுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் அம்பர்லா எடுத்துடலாம். அம்பர்லா இஸ் ப்ரொடியூஸ் த்ரூஅவுட் தி இயர். வருஷம் பூரா அம்பர்லா வந்து அம்பர்லா ஃபேக்டரியில் உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை உபயோகப்படுத்துறது ஒன்லி எ பர்டிகுலர் சீசன், ரைனி சீசனில் மட்டும்தான் உபயோகப்படுத்துவோம். அதேமாதிரி ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைஸ் இஸ் ப்ரொடியூஸ் இன் பர்டிகுலர் சீசன். ஒரு பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் ரைஸை பேடி ஃபீல்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க.
ஆனால் it is used throughout the year. வருஷம் பூரா அதை உபயோகப்படுத்துவாங்க. So there is a gap, there is a time gap between the time of production and the time of consumption. அப்போ எப்படி இந்த ஒரு hindrance, இது ஒரு தடை, இதை எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது warehouses குடோன், அதாவது இந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி பத்திரமா குடோன்ல வச்சிருவாங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இட் இஸ் அ hindrance of time, it is removed by warehouses. Then fourth hindrance is hindrance of finance. Hindrance of finance, பணத்தடை, நிதி தடை அப்படின்னா. The producer and the trader require money or fund for their activities, business activities. Business activitiesக்கு ப்ரொடியூசருக்கும் பணம் தேவை, ட்ரேடருக்கும் பணம் தேவை, ஈவன் கன்சியூமருக்கும் பணம் தேவை. கன்சியூமர் ஆல்சோ ரிக்வயர் மணி டு பர்ச்சேஸ் தி குட்ஸ். அப்போ அந்த மணி கிடைக்கிறதுல there is a difficulty. They are facing difficulty in collecting that, getting that fund. அந்த ஃபண்ட் கிடைக்கிறதுல ஒரு தடை இருக்கு. So that hindrance is called hindrance of finance. So how can we remove this hindrance அப்படின்னு பார்க்கும்போது that hindrance is removed by bank and other financial institutions. பேங்க் இருக்கு, other financial institutions இருக்கு. இவங்கெல்லாம் இந்த ப்ரொடியூசருக்கும் ட்ரேடருக்கும் கன்சியூமருக்கும் whenever they require money, require fund, they provide பண்ணுவாங்க, லோனா ப்ரொவைட் பண்ணுவாங்க. So in this way we can remove the hindrance of finance. And fifth one is hindrance of risk of loss. Hindrance of risk of loss. The goods produced or goods stored in the warehouse may be damaged due to flood, fire, other natural calamities. So the trader or producer suffer loss in the business. This type of hindrance is called hindrance of loss of risk of loss. So how can we remove this risk? இந்த hindrance எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் ரிமூவ் தி hindrance of risk of loss. இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம இன்சூர் பண்ணிட்டா போதும். ஸோ நம்ம லாஸை சஃபர் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணிடும். The final one, the sixth important one is hindrance of knowledge. அறிவு தடை. The producer produce goods. The manufacturers produce new products using new technology. But the consumer do not know the new product available in the market, or they don't know how to use that product. What is the use of that product? Producer ஒரு புதிய ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அப்படி ஒரு புதிய ப்ராடக்ட் வந்தது கன்சியூமருக்கு தெரியாது, இல்லை அந்த ப்ராடக்ட் வந்தது தெரிஞ்சாலும் அது எதற்கான ப்ராடக்ட், அதோட யூஸ் என்ன அப்படின்றது தெரியாது. இந்த ஒரு hindrance, இந்த ஒரு தடை வந்தால் நம்ம என்ன சொல்றோம்னா hindrance of knowledge அப்படின்னு சொல்றோம். So how can you remove this hindrance அப்படின்னு பார்க்கும்போது this hindrance is removed by advertisement. இது advertisement இந்த தடையை நீக்குது. விளம்பரத்தில் ஒரு புதிய ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதும், மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அதை பற்றி விளம்பரம் கொடுப்பாங்க. ஸோ the consumer come to know the new product is available in the market. Then second thing, they explain how to use, what is the purpose of this product, how to use, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் சொல்லிடுவாங்க. So they get knowledge, the consumer get knowledge. So in this way we can remove the hindrance of knowledge. So hindrance of knowledge remove பண்ணுறது வந்துட்டு advertisement.